ஹாய் மக்களே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் கேசரி செய்ய போகிறோம். ஆமாம், கேசரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆமாம், கேசரி செய்கிறதுக்கு தான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் வந்து பாத்திரம் காஞ்ச உடனே ரவை எடுத்து சேர்த்துக்கணும். நாங்கள் வந்து 1.5 டம்ளர் ரவை எடுத்துக்கிட்டோம். வறுத்த ரவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வறுக்க தேவையில்லை. பட் எங்கள்கிட்ட வந்து வறுக்காத ரவை தான், அதனால் நாங்கள் ஒரு டைம் வறுக்கணுமேன்றக்காக வறுக்க ஆரம்பித்தோம். அது வந்து பொன்னிறமாக கருக விடாமல் லைட்டாக கருகிடக்கூடாது, நல்லா வறுத்துட்டு அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் திரும்ப அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சேர்த்துக்கணும். கேசரிக்கு வந்து ரொம்ப மெயினே நெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கிட்டோம். முந்திரி வந்து இவ்வளோ தான் கடையில் கிடச்சிது, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாமேன்ட்டு வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரவை எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்களா, அது மாதிரியே அதுக்கு ஈக்குவலாக வந்து தண்ணி எடுத்துக்கணும். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணின்னு சொல்லி நாங்கள் அளந்து எடுத்துக்கிட்டோம். மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். ஸோ தண்ணி நல்லா அதில் அந்த தண்ணியில் வந்து எண்ணெயும் நெய்யும் நல்லா மிதக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கேசரி பவுட்ரு ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். எல்லோ கலர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்களுக்கு ரெட்டு தான் கிடச்சிச்சு, அதனால் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரவையை சேர்த்துக்கணும். ரவையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் மெயினே. ஏன்னா ரவை வந்து அடி பிடிச்சாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ரவையும் தண்ணி வந்து நல்லா ரவை வெந்து வரும்போது தண்ணி வந்து ஈக்குவலாக சரியாயிடும். அப்படி நாங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம். நேரம் ஆக ஆக அதோட கலர் நல்லா இருந்துச்சு. அந்த ரவையும் அந்த கலரும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கன்சிஸ்டன்சியே சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன, ஏலக்காயும் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் அதையும் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரவை வந்து நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் 1 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து நல்லா கிளறணும். நாங்கள் குழஞ்சிருச்சோன்னு வேறு எங்களுக்கு பயம். ஏன்னா கலர் மாறுற மாதிரியும் தெரியுது, பட் ரொம்ப ஒரு மாதிரி பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சுக்கு பொடி சேர்த்துக்கிட்டோம். அதில் சுக்கு தட்டி பொடியாக்கி சேர்த்துட்டோம். மறுபடியும் நெய் நிறையா சேர்த்துக்கணும் இல்லையா, மறுபடியும் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம். அது ஓரளவு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் வந்து ஒட்டாத அளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே கேசரி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். பாத்திரத்தில் வந்து சேர விடாமல் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோமா, பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. ஓகே, நம்மளும் ஏதோ ட்ரை பண்ணி கேசரியை கொண்டுட்டு நல்லா கிளறி அதை ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சாச்சு. எடுத்தோடனே எங்கள் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். எப்படி டேஸ்ட் இருக்குது எப்படின்னு பார்த்து சொல்லுன்னு. எங்கள் பாப்பா தான் சாப்பிட்டு பார்த்தாங்க. அது என்னமோ சாப்பிட கொடுத்து வேறு என்னத்தையோ சாப்பிட்ற மாதிரி பில்டப் பண்ணி சாப்பிடுவாங்க. முழுசாக சாப்பிட்னா லைட்டு அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதின்னு சாப்பிட்டா. நல்லா இருந்துச்சான்னு கேட்டோம். நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா.